ரூஹு பிரிஞ்சிச்சுன்னா நம்ம எவ்வளோ பெரிய பாக்கியவான்களாக இருக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அந்த அடிப்படை. ரெண்டாவதாக ஸலவாத்து ஓதுவதனால அல்லாஹ் நம்ம வாழ்க்கைக்கு பொறுப்பு எடுத்துக்கொள்வான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தான் நம்மளை படைச்சான், அவன் தான் வாழ்க்கையே கொடுத்துருக்கான், அவன் தான் நம்மளுக்கு பொறுப்பு. ஆனாலும் நம்ம என்ன செய்யறோம், எத்தனையோ விஷயங்களில் வழி தவறி போகிறோம், எத்தனையோ விஷயங்கள் அவனுடைய சொல் கேட்காம வாழ்கிறோம், எத்தனையோ விஷயங்கள்ல அவன் சொன்னது மாதிரி ரசூல் செஞ்சு காட்டினது மாதிரி நம்மளுடைய அமல்கள் இருக்கா, தொழுகையில் இருந்து மற்ற எல்லா விஷயமுமே அதே மாதிரி இருக்கான்னு ஒரு தடவை கேள்வி நமக்கு நினச்சி பார்த்தோம்னா எல்லாத்துலேயும் ஜீரோ தான் வரும். நம்ம அனைவரையும் பொருந்தி கொள்ளணும்டா செலவாத்தை கொண்டு அல்ல பொருந்தக்கூடியவனாக இருக்கான், பொறுப்பு ஏற்றுக்கொள்றான். இப்போ நம்மளுடைய செயலுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டோம்னா நம்ம எவ்வளோ சந்தோஷமா இருப்போம், தைரியமா இருப்போம்ல. அப்போ அல்ல என்ன சொன்னா, செலவாத்து ஓதுங்க, உங்கள் வாழ்க்கைக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேங்கிறான். இன்ஷா அல்லாஹ். ரெண்டாவது. அடுத்தது மூணாவது, ஹாஜத்துக்கள் அனைவரும் நிறைவேறும். அனைத்தும் நம்ம என்ன